ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே என்னென்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 17. ஆனியா இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. நேற்று போட்டு ரொமான்ஸ் மூவியை பார்த்தியான்னு பேக்கி கேட்குறா. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு ஆனியா சொல்கிறா. உனக்கு இன்னும் அதுக்கான வயசு வரலன்னு நினைக்கிறேன். நீ சின்ன பொண்ணு மாதிரியே கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்க. லவ் பற்றி உனக்கு என்ன தெரியும்? லவ்வோட பவர்னால ஆகாயத்திலேயே பறக்கலாம்னு பேக்கி சொல்கிறா. ஆகாயத்துலலாம் பறக்க முடியாதுன்னு ஆனியா சொல்கிறா. அப்போ டேமியனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஃபர்ஸ்ட் மிஷின் டாகி ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னு யோசிக்கிறா. நீ உன் டாகிக்கு ஒரு நல்ல பேர் வச்சா நம்ம போட்டி போடலாம்ட்டு டேமியன் சொல்கிறான். இல்லை டேமியன் சொல்கிற மாதிரி ஆனியா நினைக்கிறா. அப்பாவோட மிஷின் முடியணும்னா நான் டேமியன் வீட்டுக்கு போகணும். ரீசெண்டாக டாகி கூட எடுத்த ஃபோட்டோ இருக்குது, அதை நான் கொண்டு வந்திருக்கேன்னு நினச்சிட்டு அந்த ஃபோட்டோவை கீழே போட்டுறா. அச்சச்சோ, நான் டாகி கூட எடுத்த பிக்சர் கீழே விழுந்துட்டுன்னு சொல்கிறா. டேமியனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கண்டுக்காமல் போகிறாங்க. ஆனியாவுக்கு பல்ப் ஆயிடுது. இப்படி ஃபோட்டோவெல்லாம் கீழே போடாத ஆனியான்னு பேக்கி எடுத்து பார்க்குறா. இந்த ஹேண்ட்ஸமான ஆள் யார்? இவ்வளோ நாள் ஏன் உங்கள் அப்பாவை எனக்கு காமிக்கலை? உங்கள் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்குறா. அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்கிறா. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேக்கி ஓடிட்டே இருக்கா. உங்கள் ஆர்ட் டீச்சர் வராததுனால நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன்னு ஹென்ரி டீச்சர் வந்து நிற்காரு. கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு 3 டைமென்ஷனில் அனிமல் மாடல் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு எப்படியும் நீங்கள் 2 பேரும் தான் என் குரூப்பு, ஸோ ஒழுங்காக வேலையை பாருங்கன்னு டேமியன் சொல்கிறான். இதில் வின் பண்ணால் ஸ்டெல்லர் ஸ்டார் கொடுப்பாங்கன்னு ஒரு பையன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு எப்படியாவது ஸ்டெல்லர் ஸ்டார் அடையணும்னு டேமியன் யோசிக்கிறான். டேமியனும் ஆனியாவும் ஒரு குரூப்புன்னு ஹென்ரி சொல்லவும், என்னது இவ கூடையான்னு டேமியன் டென்ஷன் ஆகுறான். நம்ம 2 பேரும் வேறு குரூப் தான், ஆனாலும் நான் இதை வச்சுக்கிறேன்னு அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வச்சு பேக்கி ஆனியாவை டீஸ் பண்ணுறா. அனிமல் மாடல்னால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க, ஆனால் அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக எலிகண்ட்டாக யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு ஹென்ரி யோசிக்கிறான். இது ஏன் லாய்டோட மாடல்? என்னது லாய்டோட மாடலான்னு ஹென்ரி பார்க்குறான். ஆமாம், எக்ஸ்ட்ரா பிளாக் ஷூட் கூட பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். என்னது எக்ஸ்ட்ராவான்னு ஷாக் ஆகுறான் ஹென்ரி. ஆனால் நான் அனிமலில் பண்ண சொன்னேன்னு சொல்கிறான். ஹியூமன்ஸ் கூட அனிமல் தானேன்னு சொல்கிறான். அப்புறம் ஹென்ரியும் பார்த்துட்டு என்ன சொல்லணும்னு தெரியாமல் கிளம்புறான். அப்புறம் என் லாய்டு அந்த ரொம்ப ஸ்பெஷல்னா வேறு அனிமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேப்பரை கசக்கிறா. அப்புறம் ஆனியா ஏதோ பண்ணி டேமியன் கிட்ட கொடுக்குறா. இது என்னதுன்னு கேட்குறான். என்னோட டாகி பாண்டுன்னு சொல்கிறான். என்னது இப்படி இல்லாமல் பேர் வைப்பேன்னு டேமியன் கேட்குறான். ஆனியாவுக்கு பல்ப் ஆகிட்டு போச்சு, டாகி மிஷின் ஃபெயில்னு நினைக்கிறேன். லார்ட் டேமியன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறான். நான் எங்கள் ஃபேமிலி சிம்பிளான கிரிஃபன் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஆனியா அவனோட மைண்டை ரீட் பண்ணுறா. இதை நான் கரெக்டாக பண்ணேன்னா எங்கள் அப்பா என்னையை பாராட்டுவார்னு யோசிக்கிறான். ஆனியா அதை பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் டேமியன் சந்தோஷப்படுவான், இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படுவார் அவங்க அப்பாவும். நான் பண்ணலை, இந்த பொண்ணு தான் இதை பண்ணான்னு டேமியன் சொல்லவா. இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பொண்ணோட அப்பாவை பார்க்கணும்னு அவங்க அப்பா சொல்லுவார். அப்புறம் மிஷின் சக்ஸஸ்ன்னு யோசிச்சுட்டு இருக்கா. பேப்பர் கம்மியாக இருக்கேன்னு யோசிக்கிறான். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பேப்பர் கொடுக்குறா. பரவாயில்லையே, இந்த பசங்க பேப்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு ஹென்ரி நினைக்கிறான். பரவாயில்லையே, ஆனியாவுக்கு ரொமான்ஸ் வருதுன்னு பேக்கி பார்க்குறா. சரி நீ விங்ஸ் பண்ணுன்னு சொல்கிறான் ஆனியாட்ட. ஆனால் ஆனியா ஜெட் மாதிரி ஏதோ பண்ணுறா. நான் உன்னை விங்ஸ் தானே பண்ண சொன்னேன், எதுக்கு இதை பண்ணுறேன்னு கேட்குறான். ஜெட் ரொம்ப ஸ்பீடாக போகும்ல, அதான் பண்ணேன்னு சொல்கிறா. இல்லை எனக்கு விங்ஸ் தான் வேணும்னு சொல்கிறான் டேமியன். சரின்னு குட்டியாக பண்ணுறா. என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். ஜெட் இருக்குல்ல, ஸோ விங்ஸ் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆனியா சொல்கிறா. அப்புறம் டேமியன் எப்படியோ பண்ணிட்டு வைக்க போகிறான். ஆனியா போயிட்டு இதையும் கிட்ட வச்சுக்கோன்னு கொடுக்குறா. இது என்னதுன்னு கேட்குறா. லவ்வோட பவர் இருந்தால் இது இன்னும் நல்லா பறக்கும்னு பேக்கி சொன்னதை வச்சு இவ சொல்லிட்டு கொடுக்குறா. அப்புறம் ஜட்ஜஸும் அங்கே இருந்த எல்லா மாடலையும் பார்த்துட்டே வராங்க. அந்த கிரிஃபினை பார்த்துட்டு இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. டேமியன் உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரிஃபின் அடிபட்டிருக்கு, அப்புறம் அதோட குட்டியும் செத்து போயிருக்கு. இதை ரொம்பவே நல்லா காட்டியிருக்கிறதா சொன்னாங்கன்னு சொல்கிறா ஹென்ரி. ஆனியா இப்போ கெத்தாக நிற்கிறா. இதை உங்கள் அப்பாட்ட காட்டுன்னு எல்லாம் என்னால் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனியாவுக்கு பல்ப் ஆகுது. டேமியன் அவனோட பட்லர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்கள் வீட்டுக்கு வரலாம்லன்னு சொல்கிறான். எப்படியும் அப்பா வீட்டில் இருக்க மாட்டாருன்னு டேமியன் சொல்கிறான். ஆமாம், அவர் வெளியூர் போயிட்டாருன்னு சொல்கிறான். வேறு ஏதாச்சும் உங்கள் அப்பாட்ட சொல்லணுமான்னு கேட்குறான். இன்றைக்கி ஒரு ஆர்ட்டுன்னு சொல்ல வரான் டேமியன். ஆனால் சொல்லலை. ஃபஸ்ட் டே ஸ்கூலில் என்னைய ஒரு பொண்ணை அடித்ததா அப்பாட்ட சொன்னீங்களான்னு கேட்குறான். ஆமாம், அவர் வருத்தப்பட்டாருன்னு சொல்கிறான். சரி நான் வைக்கிறேன்னு ஃபோனை வைக்கிறான். அவர் ஒரு நாளும் என்னையை நினச்சி வருத்தப்பட மாட்டார், எனக்கு இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே டேமியன் நினைக்கிறான். வெஸ்டாலிஸில் வைஸ், ஒஸ்டானியாவில் ஏஜென்ட். வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் வார் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வைஸ் அப்படிங்கிறவ ஆர்கனைசேஷனில் ஹெட்டாக இருக்கா. இவளை எல்லாரும் ஃபுல் மெட்டல் லேடின்னு தான் சொல்லுவாங்க. இவ ரொம்ப இன்டெலிஜென்ட். ஏஜெண்ட்டாக இருக்கிறனால இவளை சந்தேகப்படுறாங்க ஸ்பையாக இருப்பாளோன்னு. ஸோ இவளை எப்போவுமே கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெகுலராக ஒரே இடத்துக்கு போகிறனால வேறு எந்த பிளேஸ்க்கும் தேடாமல் இவளை ஃபாலோ பண்ணுறாங்க. இவ குளிச்சுட்டு வர 1 hour ஆகும், ஸோ நம்ம டீ குடிச்சிட்டு வரலாம்னு போகிறானுங்க. இவ காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு அவங்க முன்னாடியே போகிறான். ஆனால் அவங்க இவங்களை கண்டுபிடிக்கல. லாய்டை தான் பார்க்க போகிறான்.
பெர்ஃபெக்டாக இல்லாத அவங்கள நான் முட்டாள்னு சொல்வேன்னு அவங்களால என்னைய கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்கிறா. இவங்க ட்ரெஸ்ஸோட டேக் இன்னும் எடுக்கவே இல்லை, இதை நான் சொல்லவா வேண்டாமா? இல்லை வேண்டாம்னு லாய்டு யோசிக்கிறான். லாய்டு இவன் ஒரு ஏஜென்ட், இவன் பேர் ஏஜென்ட் டாய்லெட். எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக முடிச்சிருவான். ஒய்ஸும் மிரர் ரிஃப்ளெக்ஷனில் லாய்டு சொல்கிறத பார்க்குறா. 4 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறா. சரி, அப்போ பிளான் பி போகலாம்னு ஆக்ஷன் மூலமாகவே பேசிக்கிறாங்க. ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்ட் எப்படி போகுதுன்னு கேட்குறா. ஆனியா கேம்பிளிங் பாக்ஸில் 2 பாக்ஸ் தாண்ட ஆரம்பிச்சிட்டான்னு லாய்டு சொல்கிறான். இதை ஏன் இவன் இப்போ சொல்கிறான்னு வைஸ் யோசிக்கிறா. இந்த இடத்துலையே இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.